வணக்கம். நான் டாக்டர் தீபார்லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கிறார். காலையில 9:40க்கு. அப்பதான் தமிழ் புத்தாண்டு பொறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே எக்ஸலண்டா இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவானே வந்து பாருங்க உங்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கா. உபஜயஸ்தானத்துல 11ஆம் பாவத்துல லாபஸ்தானத்துல சனி. லாபஸ்தானத்துல சனி. ரிஷபராசி அன்பர்கள், நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னாலும், உப்பு வியாபாரம் பண்ற, ஊறுகாய் வியாபாரம் பண்ற, புளி வியாபாரம் பண்ற, அட நாங்க புண்ணாக்கு கூட வியாபாரம் பண்றோங்க, கண்டிப்பா பெரிய ஆளா வருது உறுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முதல்ல நம்ம வியாபாரம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், வேலை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு செய்யணும். பெரும்பாலும் ஆண்கள் வந்து எல்லா ராசியிலயும் வேலை செய்யறாங்க. ஆனா பெண்கள் அப்படின்னும் போது நிறைய ராசி பெண்கள் பெருசா வேலை செய்யறதுல நல்லா படிச்சிருப்பாங்க. அதுவும் முக்கியமா ரிஷபம் நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனா திருமணமான பின்னாடி கணவர் வீட்டுக்கு வேலை செய்யறது பிடிக்கல அப்படி நின்னுட்டு இருப்பாங்க. இல்ல குழந்தை அப்படின்னு ஒண்ணு கரு கூடின பின்னாடி குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு நின்று இருப்பாங்க. இல்ல இது வரைக்கும் படிக்கலைங்க, இது வரைக்கும் வேலைக்கே போல, வேலையே செய்யல. எதுவா இருந்தாலும் இந்த காலகட்டம், இந்த ஒரு வருடம் நீங்க கண்டிப்பா வேலைக்கு அப்படின்னு போகணும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு சோர்ஸ் இருந்தா தாங்க சனி பகவானும் லாபத்தை கொடுக்க முடியும். எனக்கு எந்த சோர்ஸுமே இல்லை, நான் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கேங்க அப்படின்னா எந்த விதத்துல லாபத்தை கொடுப்பார்? ஒரு விதத்தை கொடுப்பார். பிள்ளைங்களால வருமானம், கணவரால வருமானம்ன்றது கொடுப்பார். இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கிறது மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்காது இல்லையா? நம்ம மத்தவங்க கிட்ட கையேந்தி வாங்குறது. பெருசா நம்மளுக்கு கையேந்தினாலும் 4 பேர் கொடுப்பாங்களா? பிள்ளைங்க கொடுக்குமா? கணவர் கொடுக்குமா? அப்படின்னா பெருசா ரிஷபத்துக்கு யாரும் வந்து சப்போர்ட்டிவ் கிடையாது இல்லைங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல மெஜாரிட்டி ரிஷபத்துக்கு நமக்கு நம்மளே தான் துணை அப்படின்னு கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கின்னு, எனக்கு நான் தான் எல்லாமே, எனக்கு நான் தான் சாமி, எனக்கு நான் தான் அப்பா, நான் தான் அம்மா, நான் தான் என் அண்ணன், நான் தான் தம்பி, எனக்கு நல்லது செய்யக்கூடியது நான் ஒரு ஆள் தான் அப்படின்னு நம்ம முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் சொல்லிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தான், அதாவது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி இருக்க பட்சத்துல நம்ம சம்பாதிச்சாதான் நம்மளுக்கு மரியாதை. அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே ரிஷபத்துக்கான வருடம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக நீங்க ரிஷப ராசியில பொறுத்தவரையில தயவு செஞ்சு எனக்கு 60 வயசு ஆகுதுமா, 50 வயசு ஆகுதுமா அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் 70 வயசு ஆனாலும் ரொம்ப பிளசண்டா, ரொம்ப அட்ராக்டிவா, ரொம்ப நீட்டா, ரொம்ப டீசெண்டா உழைக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். அப்ப உங்களோட சுய ஜாதகம் பாருங்க, பார்த்து என்ன தொழில் உங்களுக்கு செஞ்சா செட் ஆகும் அப்படின்னு சின்ன அளவிலாவது ஒரு தொழில் செய்யுங்க. சனி உங்களை டெவலப் பண்ணி விட்டுரும். அதனால கண்டிப்பா இந்த இந்த ஒரு வருடம் ரிஷபத்துல ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றதே இருக்கக்கூடாது. நோ ஹவுஸ் ஒய்ஃப், நோ ஹோம் மேக்கர் இன் ரிஷபம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சனி மட்டும் நம்மள டெவலப் பண்ணி விட போறானா? இல்லம்மா. ராகு பகவான் வந்து பாருங்க 10ஆம் பாவத்துல இருக்கான். தொழில் ஸ்தானத்துல ராகு என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்க சின்ன ஒரு பிசினஸ் செய்றீங்க அப்படின்னா கூட ஒரு பெரிய லெவல்ல நம்மளுக்கு லாபம் அப்படின்றது கொடுத்துருவோம். நம்ம தொழில வந்து ஒரு பிரம்மாண்டமா அவன் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிடும். உதாரணத்துக்கு உங்களுக்கு டெய்லரிங் வேலை நல்லா தெரியும், நான் விட்டுட்டேன், இப்ப டெய்லரிங் வேலை செய்யுங்க. டெய்லரிங் வேலை செய்ய, இல்ல ஆரி ஒர்க் சூப்பரா தெரியும் அப்படின்னா ஆரி ஒர்க் செய்யுங்க. அதை இந்த சமூக வலைத்தளம் இருக்கு பாத்தீங்களா? ராகு 10னாலே நம்ம சமூக வலைத்தளத்துல போடணும். இன்ஸ்டா, எஃபி இந்த மாதிரி போட்டு அது பெரிய லெவல்ல ரீச் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் பிளவுஸை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அரப் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. புரியுதுங்களா? ஆக நம்ம செய்யக்கூடிய தொழில் பிரம்மாண்டம் அப்படின்றத ராகு பகவான் ஏற்படுத்திடும். அதுக்கு நான் தொழில் செய்யணும்ல. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆம் மாசம் வரைக்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டம் எல்லாமே இருக்கும். அப்ப 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் தொழில் கெடுத்துருமா, கெட்டு போயிடுமா அப்படின்னு அப்படி கிடையாது. நம்ம சட்டுன்னு பெரிய ஆள் ஆயிடுவோம். சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகும். பொதுவா யார் ஒருத்தர் சட்டுன்னு பெரிய ஆள் ஆனாலும் 4 கண்ணு இருக்கும் அவங்கள வந்து உத்து பாக்குறதுக்கு அப்படின்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 4000 கண்ணு இருக்கும் உங்களை உத்து பாக்குறதுக்கு. ரிஷபத்தை கெடுக்கணும் அப்படின்னு நாலா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ட்ராப் அப்படின்றது இருக்கும். ஆனா அதையும் மீறி நாங்க வந்து சிக்க மாட்டோம் அப்படின்னு ஓடக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் ரிஷபம். அப்ப ரொம்ப சிம்பிள். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் திருஷ்டி, ஓம்பல் அதெல்லாம் இருக்கும். அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்துரும். நம்மளால அதை முடிச்சு கொடுக்காத முடியாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் பிஸி ஆயிடுவோம். அப்ப மேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். கண்டிப்பா தொழில் செய்யணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சுகஸ்தானத்துல கேத்து அப்படின்னும் போது நிறைய பேர் வெளிநாடு போய் இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம். அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு வேணும். அதே மாதிரி உங்களோட ஆரோக்கியத்திலையும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்கின் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டுங்க. ஆக ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் மாசம் வரைக்கும் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கார். காசு, பணம், வசதி, அந்தஸ்து எல்லாமே இருக்குங்க.
பெருசா நம்ம வாக்கு யாருக்கும் குடுக்கக்கூடாது. இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க, இந்த பிள்ளைய வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம யாரையாவது சிபாரிசு பண்ணோம் அப்படின்னா, அந்த பிள்ளை அந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்து ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கும். நம்ம தலை உருளும். அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் மாசம் வரைக்கும் பெருசா வாக்கு குடுக்கறது அப்படின்றது வேண்டாம். அதுக்கப்புறம் 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் என்ன பண்றாரு? மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை அப்படின்றது நெறைய நல்லது செய்ய போகுது. இப்ப நெறைய பேருக்கு 3ஆம் பாவத்துல குரு அப்படின்னும்போது யோசிப்பாங்க. என்னம்மா ஸ்தான பலம் பெருசா இல்லையேம்மா, கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவங்க கூட ஸ்தான பலம் இல்லையே அப்படின்னு யோசிப்பாங்க. பொதுவா 3ஆம் பாவத்துல குரு இருக்கிறது நல்லதா? ஒரு விதத்துல நல்லது. ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா அப்படின்றது போவும். அதே மாரி நம்மளோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும், நம்மளோட மனத்தெளிவும் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி நம்ம எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லார்கிட்டயும் கோயிலுக்கு போயிட்டு வந்து, "இந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்." விபூதி குடுக்கறது, கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் குடுக்கறது, குலதெய்வம் கோயிலுக்கு போனோங்க, பொங்கல் வச்சோங்க அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு போறது, இல்ல வந்து அவங்களுக்கு பொங்கல் குடுக்கறது, அந்த மாதிரி இறைவன் சார்ந்த சில பல விஷயங்கள அவங்க கிட்ட குடுத்து உறவாடுறது அப்படின்றது இருக்கும். இல்ல அவங்களே "வாங்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு போறோம், பொங்கல் வைக்க போறோம், நீங்களும் வாங்க" அப்படின்னு கூட்டின்னு போறது. இந்த மாரி நெறைய நல்ல விஷயம் இருக்கும். தம்பி, தங்கச்சியினோட சப்போர்ட்டும் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல குரு பகவானோட பார்வை இருக்கு இல்லைங்களா? முதல்ல 7ஆம் பாவத்த பார்க்குறாரு. நெறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வரன் அப்படின்றது கூடி வரும். நல்ல வாழ்க்கை துணை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சுயதொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பார்ட்னர், இன்வெஸ்டர் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன், மனைவி கூட ஏதோ ஒரு சுமூகமான உறவுமுறை அப்படின்றது மெயின்டெயின் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில கணவன், மனைவிலாம் பயங்கர ஒத்துமையா ரொம்ப லவபிளா இருப்பாங்களா, அதெல்லாம் நம்ம சினிமால மட்டும் தான் பார்க்குற மாரி இருக்கு. நிஜ வாழ்க்கையில அதெல்லாம் பார்க்க முடியறதில்ல. பட் இருந்தாலும் எனக்கும் எங்க கணவருக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் பெருசா கிடையாதுங்க. அவரு பாட்டுன்னு ஒரு வேலைய பார்ப்பாரு, நான் பாட்டுன்னு என் வேலைய பார்ப்பேன். அப்படின்ற மாரி இந்த வருடம் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ வந்து ரிஷபராசி பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், படிக்கிற பிள்ளைகளா இருக்காங்க அப்படின்னா, அவங்க யூஜி முடிச்சுட்டாங்க. இப்ப பிஜி படிக்கிறதுக்கான பிராப்தம் நெறைய பேருக்கு உண்டு. வெளிநாட்ல போய் பிஜி படிக்கிறதுக்கான பிராப்தம். இல்ல உள்நாட்டிலேயே நெறைய நல்ல காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து பிஜி சீட் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டேங்க, 3 வருஷமா நீட் பிஜி எழுதிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்ல. இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்லாம் அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். அதே மாரி திருமணம் ஆனவங்களுக்கு மாமனாரினோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். மூத்த சகோதர, சகோதரிகளோட சப்போர்ட் கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில்ல ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆன் தி ஹோல் ரிஷபத்துக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.